ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதம், பருப்பு சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூட்டபிளான ஒரு பாகக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம். கசப்பு இல்லாமல் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாகக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு பேன் அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், பெரிய வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம பாகக்காய் எடுத்து கழுவி கட் பண்ணி வச்சுக்க, பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். எல்லாமே சேர்த்து ஒரு இடம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாகக்காய் பாருங்கள், பாதி அளவு வந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு சேர்க்கக்குள்ள மசாலா சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாகக்காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்குறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்துச்சுன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ சுகர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ கொஞ்சம் கசப்பு கொஞ்சம் குறைஞ்சிரும். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான். இல்லை வேண்டாம் கசப்பாகவே இருக்கட்டும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம பொரியலுக்கு தேவையான தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஒரு 3 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள். கசப்பு இருக்காது, குழந்தைகளுக்கு பிடிக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், பருப்பு சாதம் எல்லா சாதத்துக்கும் இந்த பாகக்காய் ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கணுங்க, கொஞ்சம் முருகி வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை வதக்கியிருப்போம் பாகக்காயை. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கும் பிடிக்கும், வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.